ஓம் நமோ வெங்கடேஷாய. காசி தமிழ்ச்சங்கமம் 4.0 பற்றின அடுத்த அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி முடிஞ்சிருச்சு போல இருக்குது. டீச்சர்ஸ் கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எழுத்தாளர் விவசாயி கேட்டகரியில் யாராவது செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த கேட்டகரி இப்போ போயிட்டுருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சாலும் நானும் ஷேர் பண்ணுறேன். கேட்டகரியாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறதுக்குன்னா மிஸ் பண்ணாமல் மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க. ஏன்னா நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ஷியோராக மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் அனுப்பிச்ச குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார நம்ம பணம் கட்டலை அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டு டெஸ்ட் எழுதி செலக்ட் ஆனால் கூட டைமுக்கு பணம் கட்டலாம், அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும். ஸோ உங்களோட மெயில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து காசி தமிழ்ச்சங்கமம் 4.0வோட இன்னாகரல் ஃபங்க்ஷனில் ஐஐடி டைரக்டர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் டெஸ்ட்டு வச்சு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1400 பேரை அவங்க காசி தமிழ்ச்சங்கமம் டீம் அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. இது இல்லாமல் இந்த முறை புதுசாக தரிசனத்துக்கு மட்டும் கூட நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக தான் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. காசி தமிழ் .iitm.ac.inல ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் எழுதிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களே ஃபுல்லாக இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. இது எப்படின்னா நம்ம காசிக்கு போயிடணும், நம்ம செலவில் காசிக்கு போயிடணும். தங்குறது சாப்பாடெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். காசி விஸ்வநாதர் அயோத்தியா ராமரோட சீக்கிர தரிசனத்துக்கு பாஸ் கொடுக்குறாங்க. அதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட மேலும் ரூல்ஸ் என்ன, எப்படி பதியணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம காசி தமிழ்ச்சங்கமம் 1, 2, 3 ஆர் 4லேயோ செலக்ட் ஆகிருக்கோம், போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இதில் பதிய முடியாது. மற்றபடி இது வரைக்கும் காசி தமிழ்ச்சங்கமத்தில் நாங்கள் பதிஞ்சதே இல்லை, பதிஞ்சோம் டெஸ்ட் எழுதலை, டெஸ்ட் எழுதணும் செலக்ட் ஆகலை, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். காசி தமிழ்ச்சங்கமம் 4.0ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்களும் இதுக்கு ட்ரை பண்ணலாம். டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 15 தேதிக்குள்ளார நம்ம இப்போ காசிலேயோ அயோத்தியாலேயோ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம போயிடணும். ஸ்டே ஃபுட்டெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 5 தேதிக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியாவது நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம எலிஜிபிளாக இருப்போம். நம்ம என்றைக்கு சாமி பார்க்கணுன்னு விருப்பப்படுறோமோ அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி குறைஞ்சது இந்த பதிவை செய்திருக்கணும். நீங்கள் டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 15 தேதிக்குள்ளார மட்டும்தான் இந்த தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அடுத்து குழுவாகவும் நீங்கள் பதிஞ்சுக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் பதிஞ்சுக்கலாம். குழுவில் எத்தனை பேர் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் 4 பேர் அதிகபட்சம். அடுத்து அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி ட்ராவல் பண்ணவங்க போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காசி தமிழ்ச்சங்கமம் 4ல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனாலும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காசி தமிழ்ச்சங்கமம் 4.0ல டெஸ்ட் எழுதி செலக்ட் ஆகாதவங்களும் இதில் இப்போ சொன்னதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் கூட அதிகமாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. யார் நம்ம தரிசனம் பார்க்கணுன்ட்டு நினைக்கிறோமோ அவங்க டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார குறிப்பிட்ட டேட்டில் இருக்கணும். நம்ம புக் பண்ணுற டேட்டில் இருக்கணும். வேலிட் ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். தர்ஷன் அவைலபிலிட்டி பொறுத்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அந்த தர்ஷன் டிக்கெட்டை நம்மளோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ அனுப்புவாங்க. இப்போ நம்ம பேரில் டிக்கெட் வந்துருச்சு, போக முடியல அப்படின்னா அந்த டிக்கெட்டை வச்சு இன்னொருத்தவங்க போக முடியாது. அந்த டிக்கெட்டில் போட்டிருக்கிற டைம் படி நம்ம அந்த இடத்துல இருக்கணும், தரிசனம் பார்க்குற இடத்துல இருக்கணும். இந்த பாஸ் ஆனது தரிசனத்துக்கு மட்டும்தான். வேறு எந்த பூஜை செய்கிறதுக்கோ இல்லை விஐபிஸுக்குன்னு கொடுக்குற அந்த மரியாதைக்கோ பிரசாதத்துக்கோ தங்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ட்ராவலுக்கோ இன்க்ளூட் ஆகாது. தரிசனத்துக்கு மட்டும்தான். அந்தந்த கோயிலில் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். காசி தமிழ்ச்சங்கமம் கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு ஐஐடி மெட்ராஸ் அந்தந்த கோயில்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னும் நீங்கள் படிச்சுக்கோங்க டீட்டெயிலாக. அடுத்து இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் பதியறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா பதியறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதாரை 2 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்போ இருக்கிற ஃபோன்லலாம் இருக்குது, லாகின் எடிட் போய் ரீசைஸ் எடுக்கலாம். 2 MBக்கு கீழே
அந்த ஃபோட்டோவை ரீசன்ட் பீக்கில் வச்சுட்டு ப்ளீஸ் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேர் ஃபுல்லாக எழுதணும், ஏஜ் எழுதணும், ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும், மெயில் ஐடி, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், அதாவது அந்த மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கணும். தர்ஷன் டிக்கெட் அனுப்புறதுக்காக கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் இருக்கிற மொபைல் நம்பராக நம்ம பதிஞ்சுக்கணும். ஆதார் நம்பர் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடா புதுச்சேரியான்னு கொடுக்கணும். நம்ம தனியாக போகிறோமா இல்லை அங்கே காசிலே இருக்கோமா, அவங்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் நம்ம தெரியப்படுத்தணும். நீங்கள் இண்டிவிஜுவல்னு கொடுத்துக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி அயோத்தியாவில் ராமரை பார்க்கணுமா இல்லை காசியில் விஸ்வநாதரை பார்க்கணுமா இல்லை 2 பேரையும் பார்க்கணுமாங்கிறதும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதுங்க. தரிசனத்துக்காக போகிறேன் அந்த மாதிரி. அடுத்து நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா இல்லை உங்கள் கூட குழுவாக போகிறீங்களா அப்படின்ட்டு. குழுனா அதிகபட்சம் உங்களோட சேர்த்து 4 பேர். அப்படி அந்த 4 பேருக்கும் சேர்த்து பதியணும்னா நீங்கள் முதல்ல இருக்கிற எஸ் கிளிக் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் மட்டும்தான் போகிறீங்கன்னா நோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 4 பேரோட வயசும் ஏஜ் நேமும் இங்கே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வி வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ டிக்கெட் வந்துடும். இதுக்கு டெஸ்ட்டெல்லாம் கிடையாது. நம்மளாக தான் செலவு பண்ணிட்டு போகணும். தங்குமிடம் சாப்பாடெல்லாம் நம்மளாக தான் பார்த்துக்கணும். தரிசனம் மட்டும் சீக்கிரமாக பார்த்துட்டு வரத்துக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதில் கூட க்யூ லைனில் இருந்தால் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும், கோயிலில் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நீங்களும் ஒரு தடவை படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் பதிஞ்சுக்கோங்க. வேறு எந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யார் வேணாலும் பதியலாம். கேடிஎஸ் 4ல் நாங்கள் பதியலை அதாவது நம்ம போயிருக்கக்கூடாது கேடிஎஸ் டீமில், அவ்வளோதான். மற்றபடி வேறு யார் வேணாலும் பதியலாம். கேடிஎஸ் 4ல் நாங்கள் டெஸ்ட் எழுதலை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்லாம் கிடையாது. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம போகணுன்னாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம், இல்லை மற்றவங்க போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசனம் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். காசி விஸ்வநாதர் கோயிலெல்லாம் எந்நேரமும் க்ரௌடு இருக்கும். அதனால் அயோத்தியா ராமர் கோயிலையும் க்ரௌடு இருக்கும். ஸோ இந்த பாஸை வச்சு நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பாஸ் இலவசம் தான். காசி தமிழ்ச்சங்கமம் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினில் ஒரு 3 கோச்சில் தான் இப்போ டெஸ்ட் எழுதி செலக்ட் ஆனவங்க போவாங்க. 3-4 கோச் இருக்கும். மற்றபடி அந்த ட்ரெயினில் யார் வேணாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவலாக நாமளே பிளான் பண்ணிக்கிட்டு இதில் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா தரிசனம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். தங்குமிடம் சாப்பிட்றதுக்குலாம் நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அப்பப்போ தமிழ்நாட்டிலேயும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில்களும் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.